என் பின்னாடி இருக்கிறது தான் எங்கள் வீடு. லாஸ்ட் 3 இயர்ஸாக இந்த வீட்டில் தான் இருக்கோம். பட் இன்றைக்கி நாங்கள் இந்த வீட்டை வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்புறோம். வீட்டை காலி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இடம் தான் இந்த கேம்ப் சைட். இந்த நைட் இந்த கேம்ப் சைட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். பின்னாடி இருக்க இந்த டென்ட்டில் தான் நாங்கள் நேற்று நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது எங்கள் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. எங்களோட கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஃபுல்லாக தெரியணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி சைட் போகிறதுல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நான் என்ன சொல்கிறது, நம்ம கேம்ப் சைட் வந்தாச்சு. ஃபைனலாக சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். என் மீனுக்கெல்லாம் நான் சென்று போட்டேன். இதுதான் இன்னைக்கு நைட் நாம் ஸ்டே பண்ண போகிற டென்ட்டோட டூர். இதுக்கு பேர் தான் பேலஸ். பயங்கர டயர்டாயிருச்சு. ஸோ ஐம் டேக்கிங் மை பிரேக். மணி என்ன? 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. ஏதோ எஸ்கா பதோ பஸ்கா பலே குஸ்கா அதர்வன வேதத்தில் 6வது பக்கத்தில் சொல்லியிருக்கேன். அசோகன யாகத்தை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த மேஜிக் பவுடர் போட்டால் ஃபயரில் வந்து கொஞ்சம் கலர் கலராக வருமாமா. பசங்கள்லாம் கேம்ப் ஃபயர்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு போய் படுத்துட்டாங்க. என்னடா வேணும்? மழை லைட்டாக ட்ரெஸ்லிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. காஃபி ரெடி ஆயாச்சு. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நச்சே சமையல்காரனாவே மாறிட்டாங்க. தூங்குனியா? ஒருத்தன் பாலை போடுறான், ஒருத்தன் காலை போடுறான். புல்டாக் சாஸ் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். இதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்தா பேக்ல ரெட் லைட் எரியுமே. நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லியிருந்திருப்பேன். நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட வீடை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஜஸ்ட் இந்த வீடியோவோட ஹூக்குக்காக சொன்னேன்னு நினைக்காதீங்க. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ஃபேமிலியோட கேம்பிங் போகிறது ஆல்மோஸ்ட் வீட்டை காலி பண்ணிட்டு போகிறதுக்கு சமம். பெண்டு கழுன்றோம். ஏன்னா நம்ம அவ்வளோ திங்ஸ் பேக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபிசிக்கலி ரொம்ப டிமாண்டிங். எல்லாமே பேக் பண்ணி காரில் லோட் பண்ணி கொண்டு போய் அங்கே அன்பேக் பண்ணுறது ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும். இப்போ நாங்கள் எங்கள் கேம்பிங்க்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுருக்கோன்னு நீங்களே பாருங்கள். இது ஜஸ்ட்டு வெறும் பெட் அண்ட் மேட்ரஸ்ஸு, டென்ட்டு, சேரு, ஃபயர்வுட் மட்டும்தான். இன்னும் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் இன்னும் ஃப்ரிட்ஜில் இருக்குது. போகும்போது பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். இப்போ பெரிய டாஸ்க்கே என்னென்னா இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம காரில் லோட் பண்ணுறது தான். நான் கிளம்பிட்டோம். பாய் குகன். கேம்பிரிட்ஜ்லேருந்து கிளம்பிட்டோம். ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும் ஆக்சுவலாக? மேபி 1 hour ஆகும். நார்மலாக நம்ம ஹைவேல போனோம்னா 45 minutes to 50 minutesல ரீச் ஆகிடலாம். பட் நான் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் ஹைவேஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரி சைடில் தான் போயிட்டுருக்கேன். ஃபார் சம் அதர் ரீசன்ஸ். நான் அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் ஆனால் இப்போ நம்ம கண்ட்ரி சைட் போகிறனால ஒரு 15 minutes எக்ஸ்ட்ரா ஆகும். கண்ட்ரி சைட் போகிறதுல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொன்னால், ரோட்ஸு ரொம்ப சீனிக்காக இருக்கும். சுற்றி முற்றி நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வரலாம். இந்த படம் என்ன படம்? அது பேர் லாங் நெக் டைனோசர். Hi, I have a reservation for the campsite. Alright, so I'm just going to send you the registration. Okay. Just up there and you can check in there. Okay, thank you. Have a good day. Have a good day. I have a reservation for the campsite 438. மேப் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சைட்டு. ஸோ பக்கம் பக்கமாக இருக்கனால ப்ரைவசியே இருக்காது. நம்ம புக் பண்ண சைட் வந்து ரேடியோ ஃப்ரீ ஜோனு. ஸோ கொஞ்சம் ரிமோட்டாக இருக்கும். ஸோ நம்ம கேம்ப் சைட் வந்தாச்சு. கேம்ப் சைட் எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்த்துடலாமா? குட்டி குகன் இப்போவே ஆரம்பிச்சிட்டான். ஒரு பெஞ்ச், ஃபயர் பிளேஸ் அண்ட் ஒரு டேபிள் இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ப்ரைவசிக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அன்பேக் பண்ணிட்டோம். இப்போது டென்ட்டு மட்டும் நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்.
ஸோ இதுதான் நாம் இன்றைக்கி செட் பண்ண போகிற டென்ட்டு. பிராண்ட் வந்து ஒசார்க் ட்ரெயில் அண்ட் இட் இஸ் அ 6 people டோம் டென்ட். 6 பேர் கம்ஃபர்டபுளாக தூங்கலாம். இல்லை என்ன பண்ணுறீங்க? டென்ட் செட் பண்ணுறேன். அது தெரியுது. ஆங்கரிங் டென்ட் ஆங்கரிங். நாம் ஹேமர் கொண்டு வந்திருக்கணும், கொண்டு வரல. அதனால இருக்கிறத வச்சு ஆங்கரிங் பண்ணிருக்கோம். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ரெயின் ஃப்ளைஸ் அப்படிம்பாங்க. டென்ட்டுக்கு மேலே கவர் பண்ணுறது. நைட்டு வந்து ரெயின்னு ஃபோர்காஸ்ட் இருந்ததுனால இது கண்டிப்பாக கவர் பண்ணியாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் பண்ணிட்டோம். டென்ட் ரெடி. சூப்பர். ஸோ இதுதான் நம்மளோட ஏர் மேட்ரஸ். இதை நம்ம இப்போது பம்ப் பண்ண போகிறோம். மேட்ரஸ் பம்ப் பண்ண நாங்கள் யூஸ் பண்ண டிவைஸ் வந்து போர்ட்டபிள் ஏர் பம்ப்பு, வால்மார்ட்டில் வாங்கினது. அதை வந்து நம்ம 12 volt சாக்கெட் காரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியோ உள்ளே போயாச்சு. நம்ம டென்ட்டு பக்காவாக செட் ஆயிடுச்சு. டென்ட் டூர் பார்த்துருவோமா? மேட்ரஸ் செட் பண்ணியாச்சு, கம்ஃபர்டர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம், எவ்ரிதிங் இஸ் செட். இதுதான் இன்றைக்கி நைட் நாம் ஸ்டே பண்ண போகிற டென்ட்டோட டூர். நைஸ்னோ? நான் தான் சொன்னேன்ல, இந்த டென்ட் செட் பண்ணுறதுலாம் ரொம்ப டயரிங்கான ஒரு ஒர்க்குன்ட்டு. பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஐம் டேக்கிங் மை பிரேக் டுநைட். திஸ் இஸ் மை பாய்சன். ஸோ கொரோனா. ஸோ 2 சேர் பக்காவாக செட் பண்ணிட்டோம். இப்போது குகனோட சேர் செட் பண்ணியாச்சு. there you go my son. இங்கே கேம்ப் சைட்டில் மஸ்கிட்டோஸ் நிறையா இருக்கும். அதனால் இந்த மஸ்கிட்டோ ஸ்ப்ரே வந்து எல்லோரும் மஸ்ட்டாக அடிச்சுக்கணும். கேம்ப் ஃபயர் செட் பண்ணியாச்சு. இந்த பர்டிகுலர் கேம்ப் சைட்டில் நமக்கு வெளியிலேருந்து ஃபயர்வுட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து இங்கே வந்து வாங்கணும். இங்கே ஃபயர்வுட் வந்து ஒரு பேக் வந்து $15 அண்டு கட்வுட் வந்து $10. கேம்ப் ஃபயர் செட் பண்ணிகிட்டு இருக்கும்போது குகன் வந்து அவர் வந்து வுட்டு கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்காரு. கொடுங்க. தேங்க்யூ. இந்த வுட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ. டன்னா? ஹாப்பி? வீட்டிலேருந்து மேரினேட் பண்ணி கொண்டு வந்த இதை நம்ம வந்து வீட்லேயே இந்த பன்னீர் அண்ட் கேப்சிகம் வந்து மேரினேட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். குகன் இந்த கிரில் மாஸ்டர் கிரில் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆமாம், இப்படி பண்ணுறவங்களாம் கிரில் மாஸ்டர்னா சொல்லுவாங்க. ஆமாம், இதுக்கு பேர் கிரில்லிங். சிக்கன் ஓரளவுக்கு வந்துருச்சு. குகன் ராப் கேட்டனால நம்ம டாட்டியாஸ் வந்து கிரில் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கா? பிடிச்சிருக்கா? சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே பக்கத்தில் ட்ரெயில் நல்லாயிருக்கும்.
அங்கே போய் சன்செட் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வாக்கிங் மாதிரி கிளம்பிட்டோம். இது நாங்கள் மார்ஷ்மெலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கேம்ப் ஃபயரில் எல்லோரும் பண்ணுவாங்க. கிட்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும். மார்ஷ்மெலோவை இது பண்ணி 2 கிராக்கர்ஸ் நடுவில் வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மேஜிக் பவுடர் போட்டால் ஃபயரில் வந்து கொஞ்சம் கலர் கலராக வருமாமா. இங்கே பாரு இவ்வளோ நல்லா இருக்கு பாரு. இது வச்சு சூப்பராக இருக்கும். வா நீ சாப்பிடு, வா இந்தா சாப்பிடு, கொஞ்சமாக சாப்பிடு. பிடிச்சிருக்கா? பசங்கள்லாம் கேம்ப் ஃபயர்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு போய் படுத்துட்டாங்க. அப்படியே நானும் ஸ்ரீயும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. எங்கடா போகணும்? இந்த சைடு தான் போச்சு, அந்த சைடு இல்லை. இல்லை என்ன இருக்கு? ஓடுது. அங்கே நிற்கிறான் பாருங்க. ஓய் என்னடா வேணும்? என்னடா வேணும்? டேய் அண்ணன் இங்கே தான்டா இருக்கேன், என்னடா பண்ணுற? ஓய் கேங்கோட இங்கே தான் சுற்றிட்டு இருக்கீங்களா? இங்கே தான்டா உட்காந்துட்டுருக்கேன் நான். இப்போ மணி 5:30 ஆச்சு. மழை லைட்டாக ட்ரெஸ்லிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. டென்ட்டுக்குள்ளார சவுண்டு கேட்குது பாருங்கள். ரெயின் ஃப்ளைஸ் இருக்கிறதுனால மழை வந்தாலும் தண்ணி உள்ளார வராது. நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோ மழையிலையும் நம்ம கேம்ப் வந்து இன்டாக்டாக அப்படியே இருக்குது. வெரி குட். இப்போது காஃபி போடலாம். இது நம்ம போர்ட்டபுள் ஸ்டவ். அதுக்கு நம்ம ஃபியூவலுக்கு புட்டைன் கேனிஸ்டர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது ஒரு ஃப்ளேம் வந்துருச்சு. சர்க்கரை எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் கொண்டு வந்திருக்கோம். காஃபி ரெடி ஆயாச்சு. சியர்ஸ். தூங்குனியா? நல்லா தோணுது. ஆனால் இடையில காலையில் எழுந்திரிச்சுன்னா மழை வந்துருச்சு. பட் ஓகே தான், டென்ட்டுக்குள்ளார வராத வரைக்கும் ஓகே தான். தூங்குனியா நைட்டு? கரடியெல்லாம் ஒன்றும் வரல, ரக்கூன் வந்துச்சு. ஆனால் நம்ம ஃபுட்டெல்லாம் எடுக்கிற நீ பார்க்கல, நான் வீடியோ எடுத்திருக்கேன். நான் உனக்கு வீடியோ காமிக்கிறேன். சரி. நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் தங்கத்தை கேட்கலாமா? குட்டி பாப்பா நல்லா தூங்குனீங்களா? எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டு தானே இருந்தேன் நீ எப்படி தூங்கிட்டு இருந்தேன்னு. புது இடம், இவன் தான் தூங்குறதுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் பயங்கர டீப் ஸ்லீப்பில் தான் இருந்தான் ஃபுல் நைட்டு. ஸோ இவனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக புல்டக் பண்ணிக்கலான்ட்டு இருக்கோம். புல்டக் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் 3 பேருக்குமே. புல்டக் சாஸ் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும்.
இது வந்து புல்டக்கோட சீஸ் பவுடர் அண்ட் சீசனிங்கு, மேகி மசாலா மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். சீசனிங்லாம் பண்ணியாச்சு. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். சாஸ்லாம் நல்லா கோட் ஆகிருக்கு, நல்லா சீஸியாக இருக்குது. குஹன் ரெடியாக சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஓகே, பிளேட் எடுத்துருவா. எனக்கு ஆமாம், நீ மட்டும் சாப்பிடு. ஹாட் டாக்ஸ் இது நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் நம்ம ஹாட் டாக் வேணும்னா போட்டுருவோம். இங்கே வா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஹாஃப் பாயில் போடலான்ட்டு இருக்கோம். ஆயிலில் நம்ம கேரி பண்ண முடியாதனால இது கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும். Smells so good. Wow, look at that. Sausage ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. ஐ திங்க் நம்ம இப்போ எடுத்துடலாம். சாப்பிட்டாச்சு. இப்போது நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கப் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புறதுக்கு பிளான் பண்ணோம். another சேலஞ்சிங் டாஸ்க். இது எல்லாத்தையும் பேக் பண்ணி காரில் லோட் பண்ணுறது. யூஸ்வலான செக் அவுட் டைம் வந்து 11 o'clock தான். ஏர்லியாகவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். க்ளீனப்பும் பண்ணிட்டோம், எல்லா ஃபார்மாலிட்டிஸும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படி தான் நினைக்கிறேன். இதில் மெயினான ஆஸ்பெக்டே வந்து நம்ம எப்படி கேம்ப் சைட்டுக்கு நம்ம வந்தோமோ அதே கண்டிஷனில் தான் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகணும். ஸோ ஆஸ் யூ கேன் சி நாங்கள் வெக்கேட் பண்ணிட்டோம், எல்லாம் பேக் பண்ணி லோட் பண்ணிட்டோம். கஷ்டமாக இருக்குது இப்போது வெக்கேட் பண்ணி கிளம்புறதுக்கு. குகன் நல்லா என்ஜாய் பண்ணான். யுகனுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவனுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில, பட் yeah, it is what it is. So yes, we have come to the end of the first vlog of Vinushree camping experience. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம இதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வீடியோவோட சீக்கிரமே நாங்கள் வரோம். அதுவரை டேக் கேர், பாய்.